ஓரிரு வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி உணர்ச்சி மிக்க இந்த நடிகர் திலகத்துடைய ரசிகர் மன்றத்திலே நான் எப்படி ஓரிரு வார்த்தைகளோடு நிறுத்தும்? ஏற்கனவே மரியாதைக்குரிய ஜி ராம்குமார் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார், கொஞ்சம் நீங்கள் உங்களை பேச விட்டால் பேசிக்கொண்டே இருப்பீர்கள், கொஞ்சம் சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்னார். எனவே இந்த சூழ்நிலையிலே நான் இந்த சரித்திர புகழ்மிக்க ஒப்பற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடித்து 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கர்ணன் 150வது நாளிலே தலைமையேற்றிருக்கின்ற அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் கேவி பூமிநாதன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய இந்த படத்தை மீண்டும் நமக்கெல்லாம் விருந்தாக்கிய சாந்தி சொக்கலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய நடிகர் திலகத்தினுடைய மூத்த புதல்வர் தளபதி ராம்குமார் அவர்களே, இந்த படத்திலே நடித்த நடிகர்களுடைய வாரிசுகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற இளைய திலகம் பிரபு அவர்களே, எனக்கு பின்னே வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் பி வாசு அவர்களே, திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களே, இங்கே அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதுவந்தி அருண் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற அகில இந்திய சிவாஜி மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு CS குமார் அவர்களே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் மிக்க உலக பெருநடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அருமை ரசிக பெருமக்களே, ஒப்பார்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் மாதிரி இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாத மாபெரும் நடிகர். மிக்கார்னா இவரை மிஞ்சுகின்ற நடிகர் இந்த பூமியில எவனும் பிறக்கப் போவது கிடையாது. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகரை, அந்த நடிப்பு திறனை ரசித்துக் கொண்டிருக்கின்ற என்றைக்கும் சிவாஜியினுடைய பிள்ளைகளாக இருக்க போகின்ற மரியாதைக்குரிய ரசிகர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி ஒரு சில வார்த்தைகள் தான் நான் இங்கே கூற இருக்கின்றேன். என்னை பற்றி சொல்லிவிட்டார்கள் மதுவந்தி அருண். நான் 1980 நடிகர் திலகம் மதுரைக்கு வந்த பொழுது அவரை சந்தித்து உங்களை பற்றி நான் டாக்டரேட் பண்ணுகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். அந்த பார்வையிலே கொஞ்சம் நடுங்கினேன். செய்து விடுவாயா என்று கேட்டார். நான் நினைத்தேன், வெளியிலே வந்து நினைத்தேன், என்ன பராசைக்கில நடிச்சாரு, நல்ல வசனம் பேசினாரு, பிரமாதமா உணர்ச்சி மிக்க நடிப்பை நமக்கு கொடுத்தாரு, என்ன ஒரு செய்து விடுவாயா என்ற கேள்வி கேட்டாரு என்று அன்றிருந்து நான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பற்றி விஷயங்களை சேகரிக்க 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 இப்படி ஒரு நடிகர் இனி இந்த பூலோகத்தில் இனிமேலும் பிறக்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்தேன். என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்ற நேரத்தின் காரணமோ என்னவோ இந்த ஒப்பற்ற நடிகருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் முனைவர் பட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நடிகர் திலகம் ஏன் தமிழகத்தில் படைக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வியை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், தமிழில்தான், மிக தொன்மையான மொழியின தமிழில்தான் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலே 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய தொல்காப்பியத்திலே ஒரு நடிகர் எப்படி முகபாவங்களை காட்ட வேண்டும் என்று ஒரு வரைமுறை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 1930-40 ரஷ்ய நாட்டுடைய அறிஞர் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய மெத்தட் ஆக்டிங்கை பற்றி படித்துத்தான் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப கல்வி மட்டும் கற்றுவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் நாடக உலகிற்கு சென்ற நடிகர் திலகம் இதை எப்படி கற்றுக்கொண்டார்? காரணம், அது ஆண்டவனின் கட்டளை. தெய்வ பிறவியாக, தெய்வ மகனாக, பராசக்தியின் அருளால் நடிகர் திலகம் இதையெல்லாம் படிக்காமல் தானே கற்றுக்கொண்ட ஒரு சுயம்பலிங்கம் நடிகர் திலகம் என்றால் அது மிகையாகாது. மேலைநாட்டு நடிகர்கள் மார்லன் பிராண்டோவை ஒப்பிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மார்லன் பிராண்டோ வேண்டுமானால் என் தம்பி சிவாஜி போல் முயற்சி செய்தால் நடிக்கலாம் என்று சொன்னார். அதை கூட சில பேர் ஆதாரங்களே அதற்கு என்று சொல்லுகின்றார்கள். ஏன் அண்ணா அவர்கள் கருத்து வேறுபாடின் காரணமாக
திராவிட இயக்கத்திலிருந்து நடிகர் சிவாஜி வெளியிலே வந்த பிறகு ஒரு முறை நள்ளிரவிலே அண்ணா அவர்கள் விழுப்புரம் பக்கத்திலே காரிலே வந்து கொண்டிருந்த பொழுது சம்பூர்ண ராமாயணம் திரைப்படம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார், உடன் வந்தவர்களும் தம்பி கணேசனுடைய படத்தை பார்த்து நீண்ட நாட்களாகின்றது, வாருங்கள் பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது ஒரு கூட இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சில புள்ளியர்கள், அண்ணா நம்மை விட்டு போய்விட்டாரே, அவர் படத்தையா பார்க்க போகிறேன் என்று. நடிகர் திலகத்தை அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். தம்பி கணேசன் இந்த நாட்டிலே பிறக்கக்கூடாத ஒரு அருமையான நடிகர். நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சம்பூர்ண ராமாயணத்தை படத்தை அவர் தலையிலே முண்டாசி கட்டிக்கொண்டு அந்த படத்தை பார்த்திருக்கிறார். பார்த்த பிறகு வெளியே வந்து சொல்லியிருக்கிறார், பரதன் வேஷம் போட்டிருக்கிறார், ஜூலியஸ் சீசர் போல நடக்கிறார். இப்படி ஒப்பற்ற நடிகர் உலகத்தில் எங்கேயாவது இருப்பானா? நான் கேட்கிறேன், மேல நாட்டு நடிகர்கள் இங்கே போட்டிருக்கின்ற இந்த உடையெல்லாம் அணிந்து கொண்டு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பதற்கு மார்லன் பிராண்டோ இருக்கட்டும், அல்பாசினாவும் இருக்கட்டும், வேறு எந்த நடிகர்களாகவும் தயார்தானா? ஆனால் ரோமாபுரியை சேர்ந்த அந்த ஜூலியஸ் சீசருடைய கேரக்டரை அருமையன் சிவாஜி அவர்கள் அற்புதமாக நடித்தாரே. எங்கேயாவது ஒரு நடிகர் இதை போன்ற நம்முடைய கட்டபொம்மன் போன்ற வேஷத்தை ஏற்று நடிக்க தயார்தானா? நடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற நடிகர் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த தமிழுடைய தொன்மையை இந்த பூமியிலே என்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டவர் என்று சொன்னேன். தமிழினுடைய இனிமையை, இலக்கண வளமையை, அதனுடைய அந்த கட்டுக்கோப்பான ஒரு மொழி வளத்தை என்றைக்கும் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று அவர் தமிழை உச்சரித்த விதம். அதற்கு முன்னால் எங்கே தியாகராஜ பாகவதரும் பி சின்னப்பாவும் நடித்த காலத்திலே இளங்கோவன் என்று ஒரு வசனம் எழுதி கொண்டிருந்தார். பாடுவது போல் பேசினார்கள். சுவாமி தங்களை சந்திக்கலாமா? சந்திக்கலாம் கண்ணே. இப்படித்தான் அம்பாள் எந்த காலத்தில பேசினால் அறிவு கேட்டவனே என்று வெடித்த அந்த வார்த்தைகளை தமிழ் திரையுலகம் முதலாக கண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகனுடைய ஒரு குரலை 2009 கோவையிலே நடைபெற்ற செம்மொழி மாநாட்டிலே ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் கட்டுரையை அனுப்பினேன். பராசக்தி மனோகரா திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய படங்கள் என்று அதற்கு தலைப்பிட்டேன். ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. என்னை போலவே சிவாஜி மீது பற்றும் பாசமும் கொண்ட மரியாதை வைத்திருக்கின்ற மிகப்பெரிய அதிகாரி மத்திய அரசாங்கத்திலே பணிபுரிந்தவரிடம் போய் நான் என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன். அவர் உடனடியாக என்னை அழைத்து சென்று செம்மொழி மாநாட்டு அலுவலகத்திலே அந்த கட்டுரையை எடுத்து எனக்கு அனுமதி வாங்கி தந்தார். செம்மொழி மாநாட்டிலே பேசினேன். செம்மொழி மாநாட்டிலே நடிகர்கள் எப்படி வசனத்தை உச்சரித்தார் என்பதை சொன்னேன். கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவர்கள் அலைய விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் பஞ்சங்களின் குற்றமா? இப்படி பராசக்தி வசனம் மனோகராவிலிருந்து ஒரு வசனம் பேசினேன். புருஷோத்தமரே, மானம் ஒன்று நல்வாழ்வனை கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மத்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிரிலவே கொல்லிக்கட்டை என கூறிய கூடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்கோதையா தங்கம், அவர்களை அவதில் கூறிடும் அங்கங்களை பிறந்தறிவேன். இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட இந்த துத்தையின் உடலை துண்டாடுவே. நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால், எடுத்துக்கொள்ள உண்டு வாளை, தடுத்துக்கொள்ள உண்டு சாவை. இந்த தடுக்கக்காரியின் குறுக்கை செயல்பட நீர் கோழையை விட்டிருந்தார். இப்படித்தான் செம்மொழி மாநாட்டிலும் நிறுத்தினேன். அனைவரும் எழுந்து கைதட்டினார்கள். தமிழுக்கு அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் மூன்றையும் கலந்து தடுக்குக்காரியின் குறுக்கு சிரிப்பிட கோழைகளை விட்டிருந்தார். எவனுமே பேச முடியாது. இதுவரை இந்த தமிழகத்தில் பிறந்த எந்த தமிழனும் இப்படி உச்சரித்தது கிடையாது. இனி இந்த தமிழ் என்றைக்கு வாழ்ந்தாலும் சிவாஜி அவர்களைப் போல தமிழை உச்சரிக்க இனி ஒருவன் பிறக்க முடியாது. நான் இப்படி பேசி முடித்தவுடன் என்னுடைய பேச்சுக்களை வீடியோ எடுத்தார்கள். காரணம், அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு அந்த வீடியோ அனுப்பப்பட்டது. நான் பேசி முடித்தவுடன் உடனடியாக அங்கே ஒரு நாரதர் தோன்றினார் சிண்டு முடிப்பதற்காக. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னார். கேளுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய பேச்சை பார்த்தால் கலைஞர் அவர்களுக்கு புகழே சிவாஜி பேசியதால் தான் வந்தது என்பது போல் இருக்கிறது.
செஷன்ல இந்த ஜட்ஜு கொஞ்சம் பயந்துட்டார். ஏன்னா இது முதல்வருடைய மேட்டர். பச்சை பாஸ் காலேஜ் பேராசிரியர் அவர் எங்க காதல் வந்து சார் இதுக்கு பதில் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே சிவாஜி அவர்களை நினைத்து கும்பிட்டு மூளையில SMS வந்தது. அதன் பிறகு மைக்கை வாங்கி உங்களே நான் சில கேள்வி இருக்கிற பதில் சொல்லுங்கள், பிறகு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு சொன்னேன், கேளுங்கள் என்று சொன்னார். ஒடிந்த வாழானாலும் போதும் ஒரு வாள் கொள்ளுங்கள் என்று கலைஞர் ஒரு படத்திலே டயலாக் இருக்கிறார். எந்த படம் தெரியுமா? தெரியாது. ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. கேள்விக்குறி சற்று வளைந்தால் அது அருவாளாக மாறும். அது எந்த படம் என்று தெரியுமா? தெரியாது. கொக்கு மீனை விழுங்காமல் இருந்தால், பாம்பு தவளையை பிடிக்காமல் இருந்தால் நான் கொலை செய்வது நிறுத்துவேன். அது எந்த படம் என்று தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாது உங்களுடைய தவறல்ல. தமிழை தமிழாக பேசிய சிவாஜி கணேசன் வந்த பிறகுதான் பேசுவதற்காக இந்த மாநாட்டில் பேச வரவில்லை. கலைஞர் 49 வசனம் எழுதிவிட்டார். ஆனால் நடிகர் திலகம் அறிமுகமானது 52. ஆனால் 49 52 வரைக்கும் கலைஞர் டயலாக் ரசிகர் மத்தியில ஏன் சென்றடையவில்லை? ஆகையால் தான் நான் சொல்கிறேன், தமிழை தமிழாக பேசிய ஒரே தமிழன் நடிகர் சிவாஜி. திராவிட இயக்க கருத்துக்களை தமிழ் மொழியில் சரியாக உச்சரித்து பேசிய காரணத்தால் தான் அவர் அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார் என்பதற்கு தான் மிக வேதனை. ஆக சிவாஜி அவர்கள் இந்த தமிழினுடைய தொன்மையை காக்கவும் இந்த தமிழ் மொழியினுடைய பழமையை காக்கவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறாரே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. ஆகையால் தான் தமிழ்நாட்டிலே பிறந்தார். இந்த கர்ணன் இன்றைக்கு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் என்ன?